ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நீதிமானுக்கான ஆசீர்வாதங்கள். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சங்கீதம் 37வது அதிகாரம் 25வது வசனம். ஜோ தனியார் நிறுவனம் ஒன்றில் விற்பனை அதிகாரியாக பணியாற்றினார். அவருடைய வருமானம் அதிகம். ஆகையால் தன் குடும்பத்தோடு ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்து வந்தார். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஜோயிடம் தரம் குறைந்த வீட்டு உபயோக ஜாமான்களை கொடுத்து அவைகளை திரும்ப புதுப்பித்து புதிய பொருட்களாக விற்கும்படி கூறினார். இந்த செயல் நேர்மைக்கு புறம்பானது. ஆகையால் நான் அதை செய்ய மாட்டேன் என்று ஜோ மறுத்துவிட்டார். அந்த நிர்வாகி தொடர்ந்து வேலையில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் விரும்பினால் நான் கூறியபடி செய்யுங்கள் என்று கூறினார். ஜோ தற்பொழுது இந்த வேலையை விட்டுவிட்டு குறைந்த ஊதியமுள்ள ஒரு வேலைக்கு சென்றார். ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார். ஜோவின் செயல் அவருடைய மனைவிக்கு பிடிக்காததால் அவருடைய நெருங்கிய உறவினர்களிடம் ஜோவை பற்றி குறை கூறினார். மேலும் ஜோவின் மனைவி நேர்மையாக வாழ்ந்து எந்த பயனும் இல்லை என்றும் கூறினார். நேர்மை பலன் தராதா? சங்கீதம் 37 இந்த கேள்விக்கு விடையளிக்கிறது. இவ்வுலகில் நேர்மை இல்லம் படைத்தவர்கள் துன்புறுவதும் துன்மார்க்கர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வதும் உண்மைதான். சங்கீதக்காரன் இதை கண்கூடாக பார்த்திருக்கிறான். செல்வ திரட்சியுடையவர்களாய் துன்மார்க்கர் வாழ்வதையும் அவன் அறிந்திருந்தான். வசனம் 16. தன்னுடைய முதிர் வயதிலே அவன் இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளான். நான் இளைஞனாயிருந்தே முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவே இல்லை. ஆகையால் தன் வாழ்வின் கடந்த கால அனுபவங்களை இங்கு குறிப்பிடுகிறான். அக்கிரமக்காரர் இந்த பிரபஞ்சத்தில் கொஞ்ச காலம் செழித்திருப்பார்கள். நாம் அவர்களை பார்த்து எரிச்சலடையக்கூடாது. அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது. நாம் அவர்களை பார்ப்பதற்கு பதிலாக உத்தமனை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் உத்தமனுடைய ஜீவியத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று கவனித்து பார்க்க வேண்டும். இவர்களுடைய முடிவு சமாதானமாயிருப்பதை நாம் கண்டுகொள்ளலாம். கர்த்தருடைய நீதிமான்களுக்கு ஒரு கடமை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் சந்தோஷமாய் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். ஆண்டவரே, நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதையும் பார்க்க என் கண்களை திறந்தருளும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.